Hello everyone, welcome to your சமையல். சுவையான plain biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச காஞ்ச மிளகாவை மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் plain பிரியாணிக்கு முக்கியமான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. plain பிரியாணிக்கு நான் இங்க ஒரு பவுல்ல 1/2 கிலோ புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த அரிசினாலும் நீங்க அதில் சேர்த்துக்கலாம். ஒரு டப்ரால 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் அண்ட் நெய் ரெண்டுமே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து பொடி பொடியா கட் பண்ணிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய், நறுக்கின தக்காளி, பொடி பொடியா நறுக்கின புதினா, கூடவே நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல அரைச்ச பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கல்லுப்பு, அரைச்ச காஞ்ச மிளகாய் பேஸ்ட், கூடவே 3 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலாவும் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் மசாலாவும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான plain பிரியாணி ரெடி. வீடியோவில் சொல்லியிருக்க எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் வீடியோஸ்க்கு இவர் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.